கிட்டத்தட்ட நாங்கள் 20 நாளாக சர்வே எடுத்துனுங்க மக்கள்கிட்ட பேசி கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு தளபதி மேலே ஆதரவு இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கின்னு இருந்தோம். நம்மளுக்கே தெரியாமல் பின்னாடி ஃபாலோ பண்ணியிருக்காங்கண்ணா டிஎம்கே ஆளுங்க. இதில் என்னன்னா இன்னைக்கு இவங்க பக்காவாக பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம எங்கெங்கே போகிறோமோ அந்த சைட்லலாம் 10 பேராக நிற்க வச்சுருக்காங்க. அது நமக்கு தெரியாத நிர்வாகிங்க 4 பேர் லேடிஸ் மாசமாக இந்த 4 மாதம் அந்த பொண்ணு மாட்டிக்கிச்சுண்ணே. அது எங்களுக்கு இன்ஃபார்ம் வந்தோடனே உடனே விஜயகுமார்னா எங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணி பேசி அமிச்சார். உடனே நீங்கள் போய் அங்கே என்ன ஏதுன்னு சால்வ் பண்ணிட்டு வாங்கன்ட்டு நாங்கள் போய் அங்கே நின்னா வட்டச்செயலாளர் கவியரசு அங்கே நின்றார். அவர்கிட்ட போயிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா நார்மலாக தான் பேசணும், தப்பான வார்த்தை கூட உள்ளண்ணே. அவர் எங்களை அசிங்கசமாக கேட்டார்ண்ணே, கேவலமாக பேசினேன். நான் ஒரு அடிச்சேண்ணே, லேடிஸ்லாம் இருக்காங்க, இந்த மாதிரி பேச தப்புண்ணே, நாங்கள் எவ்வளோ அண்ணன் மரியாதையாக பேசுகிறோம், நீங்கள் இந்த மாதிரி பேசுனீங்கன்னா எப்படின்னான்ட்டு பேசினே இருக்கும்போது என்ன பண்ணிட்டாரு, கை ஃபஸ்ட்டு இங்கே அடித்தோடனே நான் திரும்பிட்டு கையெல்லாம் வைக்காதீங்கன்னா மேலே பேசிட்டு போகலாண்ணா, இல்லைன்னா சொல்லுங்கள் நாங்கள் போகிறோண்ணா, நீங்கள் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கூட முகேஷ் வந்தார். அவருக்கு வாங்கின போலான்னு திரும்புறதுக்குள்ள 4-5 பேர் சேர்ந்து ஒன்றா பின்னாடி சேர்ந்து அச்சு எனக்கு இந்த சைடு திரும்ப முடியலண்ணே. இன்னமும் சரி ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்ல ஃபிர்தோஸ்ன்ற கடையில ஜூஸ் தான் சார் குடிச்சிட்டு இருந்தோம். அவர் வாலண்டியரா எங்க அண்ணனுடைய சட்டையை பிடிச்சி வலிச்சாரு. அப்பயே நாங்க சொல்றோம், நாங்க சர்வே எடுக்கலங்க, ஜூஸ் தான் குடிச்சிருக்கோம், நீங்க எதுக்கு வாலண்டியரா சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எங்க ஏரியால நீ எப்படி உள்ள வருவ அப்படின்னு சொல்லி ரொம்ப தகாத வார்த்தையில பேசி நாங்க லேடிஸ் விட்டு தான் அடிக்க வைப்போம்னு சொல்லிட்டு லேடிஸ் எல்லாம் வர வச்சுட்டாரு. போலீஸ்காரங்க வந்தாங்க. வந்து நாங்க சொல்றோம், நாங்க இந்த மாதிரி நாங்க ஜூஸ் தான் குடிக்கிறோம்னு சொன்னா அவங்க நாங்க பேசுறத காது கொடுத்தே கேட்கல. அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களுக்கு சாதகமா தான் அவங்க நடந்துக்கினாங்களே. நாங்க பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்லி கூட யாருமே காதுல வாங்கல. ரொம்ப லேடிஸ் வார்த்தை அதிகமா விட்டாங்க. அதுவும் இல்லாத நீ எப்படி மார்க்கெட் சைடு நான் வரேன்னு பாக்குறேன், நீ வந்தீங்கன்னா நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு கொலை முயற்சி வேற பண்ணி மிரட்டல் விட்டு போயிருக்காங்க. ஒரு லேடி தெரேசா அவங்க பேரு, 56வது வட்டத்துல இருக்காங்க, காக்காத்தோப்புல இருக்காங்க. நாங்க சர்வே தான் சார் எடுக்க போனோம், நாங்க வேற எதுவுமே தப்பு கூட பண்ணல. அவங்க என்னன்றாங்க, எந்த வீட்டுக்குள்ள போறீங்களோ அந்த வீட்டுல உங்களை கட்டி போட்டுருவோம், நாங்க இந்த ஏரியால இருக்க ஒவ்வொரு வீட்லயும் சொல்லுங்க, தாவேக்கினார் உள்ள நுழைஞ்சாங்கன்னா கட்டி போட்டு அடிக்கணும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வார்த்தையை இஷ்டத்துக்கு விட்டாங்க. நாங்க திருட போறோம்னு சொல்றாங்க, நிறைய பேசுனாங்க சார். நாங்க பதிலுக்கு வார்த்தை எதுவுமே பேசவே இல்லை. லேடிஸ் எல்லாம் ரொம்ப அடிச்சாங்க. என் கூட இன்னொரு பிரெக்னென்ட் லேடி இருந்தாங்க, 8 மந்த். அவங்க பயந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க இங்க இல்ல, அவங்களுக்கும் கையெல்லாம் கிழிச்சிருக்கு. அந்த லேடி வரல, அவங்க பயந்துட்டு போயிட்டாங்க. அவங்க முஸ்லீம். இந்த மாதிரி ரொம்ப அராஜகம் பண்றாங்க சார். ட்ரீட்மெண்ட்ல தான் சார் இருக்கு. இந்த சைடு கை ரொம்ப வலி இருக்கு, அடி வயிறும் வலி இருக்கு. ஆர்எஸ்ஆர்ல அட்மிஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டான்லில தான் போட்டாங்க. அங்க இருந்து என்ன சொன்னாங்க, நீங்க பிரெக்னெண்டா இருக்கிறதுனால ஆர்எஸ்ஆரம் போங்கன்னு சொன்னாங்க. ஆர்எஸ்ஆரம் போய் நான் சொல்றேன் எனக்கு வயிறு வலிக்குதுன்ற இங்க இருக்கணும்.